நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 52. 3 மாதம் அன்னை புலியின் பாலை உண்டு புலிக்குருளைகளில் ஒன்றென தானும் புரண்டு வளர்ந்தது குழந்தை. மார்கழி மாதம் மகம் நாளில் பிறந்தவள் புவியாழ்வாள் என்றனர் மகளிர். நிமித்திகர் கூடி அவள் நாளும் பொழுதும் கோலமை நெறியும் தேர்ந்து அவள் மண்ணில் எழுந்த தேவமகள் என துணிந்தனர். ஆகவே அவளுக்கு தேவயானி என்று பெயரிடப்பட்டது. மானுட அன்னையரால் பேணப்பட்டாலும் அவள் புலி அன்னையின் மடியிலேயே பெரும்பாலும் வாழ்ந்தாள். குழவிகள் வளர்ந்ததும் அன்னை புலி அவற்றை அங்கேயே விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்று மறைந்தது. பின்னர் எப்போதேனும் புதர்களை விலக்கி மெல்ல தலை நீட்டி அவளை நோக்கி நின்றது. புலிகள் அன்னையை அறியவில்லை. ஆனால் அவள் மட்டும் அதை நோக்கி அசையாமல் நின்றாள். சிறு செவி மடித்து தலை குலுக்கி அது எழுப்பும் ஓசையே ஓர் சொல்லாடல் என ஒலித்தது. பின் மீன் நீருள் என அது பின்வாங்கி மறைந்தது. 3 புலிகளும் அவளுக்கு பிறவி தோழர்கள் என எப்போதும் உடனிருந்தனர். காட்டுக்குள் சென்று வேட்டையாடி ஊனும் குருதியும் உண்டு நா சுழற்றி வாய் தூய்மை செய்த பின் அவளை நாடி அவை திரும்பி அத்தவ குடிலுக்கே வந்தன. அவளை விட பெரிதாக அவை வளர்ந்த பின்னும் தங்களில் ஒருவர் என்றே அவளை எண்ணின. நடக்க பழகும் முன்னரே புலிகளின் காலை பற்றி எழுந்து அவற்றின் மேல் தவழ்ந்தேறி பிடரி மயிர் பற்றி குப்புறப்படுத்து கைகளை அவற்றின் கால்களுக்கு நிகராக அசைத்தபடி ஊர்வது அவள் வழக்கமென்றிருந்தது. அவளை தோளில் ஏற்றியபடி அவை முள்படர்ந்த புதற்காடுகளுக்குள் சென்று உலாவி பாறைகளின் மேல் ஓய்வெடுத்து மீண்டு வந்தன. இரவிலும் அவள் குடிலுக்குள் நுழைந்து மஞ்சத்தின் இரு பக்கமும் படுத்திருந்தன. குறுநிலையின் பிற குழவிகள் அவளை அணுகவில்லை. அனல் முடி சூடி விண் வாழும் தெய்வங்களில் ஒன்று அவள் வடிவில் மண்ணுக்கு வந்ததென்று முனிவரும் எண்ணினர். அவள் குழலில் மலர்கள் சூட்டப்பட்ட உடனே வாடின. மார்பில் அணிந்த அருமணிகளும் கருகின. அவள் நீராடும் போது நீரிலிருந்து ஆவி எழுந்தது. அவள் துயின்றெழுந்து சென்ற இடத்தை தொட்டு பார்த்த செடிகள் அங்கு அனல் நிறைந்த கலம் இருந்தது போல் உணர்ந்தனர். ஏன் இந்த வெம்மை? எதை எரித்தழிக்கப் போகிறாள் இவள் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். தெய்வங்கள் மானுடருக்குள் நுழையலாகாது. எறும்பு புற்றின் மேல் யானை நடந்து செல்வதை போன்றது அது என்றனர் மூதன்னையர். ஜெயந்தி இறந்த பின் சில காலம் தனிமையிலும் துயரிலும் மூழ்கியிருந்த சுக்ரர் மகளை ஒரு கணமும் எண்ணவில்லை. அவளை பற்றி எப்போதேனும் எவரேனும் வந்து சொன்னால் அரை கணம் விழி திருப்பி அதை கேட்ட பின் என்று வெற்று முனகளுடன் முகம் திருப்பி கொண்டார். அன்னையை கொன்றெழுந்தவள் என்னும் வயற்றாட்டின் சொல் வழியாக அன்றி அவளை பற்றி என்னவே அவரால் இயலவில்லை. அவ்வெண்ணம் அளித்த உள நடுக்கை வெல்ல அவர் அவளை காண்பதையே தவிர்த்தார். எப்போதேனும் சோதரோ பாணரோ அவளை பற்றி சொன்ன விந்தை செய்திகள் எதுவும் அவரை மேலும் எண்ண வைக்கவில்லை. தான் கற்ற நூல்கள் அனைத்தையும் மீண்டும் ஒருமுறை எண்ணத்திலிருந்து எடுத்து ஏடுகளாக பதிப்பதில் வெறியுடன் மூழ்கி தன் துணையை பிரிந்த துயரை சுக்ரர் கடந்து சென்றார். நிகழ்கால துயரை வெல்ல சென்ற காலத்திற்கு செல்வதே உகந்த வழி என கண்டு கொண்டார். ஒரு வழிந்து பரவும் எண்ணங்களே துயரின் ஊர்திகள் என்று அறிந்தார். வகுத்து உரைத்து பொறித்த சொற்கள் அவற்றை நுகத்தில் கட்டின, பாதையில் நிறுத்தின, நோக்கி அறிந்து தொட்டுணரும் இலக்கு நோக்கி கொண்டு சென்றன. பல்லாயிரம் சொற்களால் ஜெயந்தி அவர் உள்ளத்தின் ஆழத்திற்கு செலுத்தப்பட்டு முற்றிலும் மறைந்தாள். அச்சொற்கள் அனைத்திலும் அவள் ஒளியும் மனமும் நிறைந்திருந்தன. தேவயானை வளர்ந்து சிறுமை என்றாகி சிற்றாடை உடுத்து நடைபழக தொடங்கிய போது கூட அவர் அவளை அறியவே இல்லை. அவள் புலிகளிடம் இருந்து தன் நடையையும் நோக்கையும் கற்றுக்கொண்டாள். சருகசையாது அணுகும் இளங்காற்று போல் ஓசையின்றி வந்தாள். எளிய உயிர்களை என பிறரை ஏறிட்டு நோக்கினாள். நோக்குகையிலும் நோக்கு தெரியாத விழி மங்களால் மானுடருக்கு அப்பால் இருப்பவள் என எண்ணச் செய்தாள். தனிமையில் இருக்கையிலும் விழியறியா அரியணை ஒன்றில் அமர்ந்திருக்கும் பேரரசு என தோன்றினாள். அவள் விழி முன் சென்று நிற்கையில் பிறர் இயல்பாக உடல் குறுக்கி கை கட்டி பணிந்தனர். வேல்முனை என மின்னும் நோக்குடன் விழி திருப்பிய அவள் ஒற்றை சொல்லில் வினவிய போது மேலும் பணிந்து விடையிறுத்தனர். முனிவர்களும் அவர்களின் துணைவியரும் அவளுடைய அடிமைகள் என்றே அங்கிருந்தனர். மறுத்து ஒரு சொல் பொறுக்காதவளாக இருந்தாள். ஆணைகள் மீறப்படும் என எண்ணவும் கூடவில்லை அவளால். விழுந்ததை நோக்கி அக்கணமே எழுந்தாள். அடைந்த மறுகணமே கடந்து சென்றாள்.
சிறுமி என்றிருக்கையிலேயே அக்குறுநிலையின் அனைவரையும் மணியில் சரடென ஊடுருவிச் சென்றாள். அக்குறுநிலையே அவளால் இணைக்கப்பட்டது. அவளன்று பிரிதொரு பேசு பொருள் அரிதாகவே அமைந்தது. பேசுந்தோறும் எழும் சலிப்பால் அவளை அவர்கள் பேசி பெருக்கிக் கொண்டனர். பெருக்குபவர்கள் விரும்பப்பட்டமையால் மேலும் பெருகியது அவளை பற்றிய பேச்சு. அருமணியை ஒளிவளையம் என அவளை 7 முறை சூழ்ந்திருந்தன அவளை பற்றிய கதைகள். மானுடர் வியக்கும் நீள் கருஞ்சுரி குழலை கொண்டிருந்தாள் தேவயானி. அவள் தோளில் வழிந்து முதுகில் இறங்கி இடை கடந்து கால்களை தொட்டு அலையடித்த அக்கரிய ஒளியை 7 நாட்களுக்கு ஒரு முறை நுனி வெட்டி சீர்படுத்தினர் செவிலியர். நெய்யும் குழம்பும் தேவையில்லை, அவை உள்ளிருக்கும் அனலால் உருகி சுடர்கொள்கின்றன என்றனர் செவிலியர். அள்ளிப்பற்றினால் 2 கைக்குள் அடங்காத அப்பெருக்கை 5 புரிகள் என பகுத்து பின்னி முடைந்திட்டனர். நீராடி வருகையில் தன் குழல் பின்னணியில் விரிய செஞ்சுடர் மேனி பொலிய அவள் தோன்றினாள். கடுவெளி இருளில் எழுந்த கனல் வடிவ கொற்றவை போல என்றான் ஒரு சூதன். அவளை அவ்வுருவிலேயே நிலைக்கச் செய்தது அச்சொல்லாட்சி. குருநிலையில் வாழ்ந்த கவிஞர்கள் அவளை பற்றி பாடல்களை புனைந்தனர். அக்கதைகள் பாணர்களினூடாக வெளியே சென்றன. அங்காடி மலர்களை காட்டிலிருந்து வரும் வண்டுகள் சூளுறச் செய்வது போல அவள் பெயர் மக்களின் நாவுகளில் திகழ்ந்தது. அவளை எவரும் காணவில்லை என்பதனால் அக்கதைகள் மேலும் பல மடங்கு பெருகின. இரவு காற்றில் தொலைவிலிருந்து வந்து கனவை தொட்டு கடந்து செல்லும் காட்டு மலரின் நறுமணம் போன்றிருந்தாள் தேவயானி. அச்சமூட்டுவது, தெய்வங்களுக்குரியது. எவரோ தவமிருந்து மண்ணில் இறக்கும் வரை விண்ணில் திரண்டு முழுத்து காத்திருக்கும் கங்கை. நூல்களினூடாக விண்ணேறிச் சென்றார் சுக்கிரர். அங்கே தன் ஆசிரியருடன் சொல் கோத்தார். சூளுரைத்து சென்று காட்டில் அமர்ந்து சஞ்சீவினியை வென்றார். பேயுரு கொண்டு ரிஷபர்வனின் நகருக்கு சென்று அங்கே அவனுக்கு அழிவின்மையின் நுண் சொல்லை அளித்து அரச குருவென அமர்ந்த பின்னரே மீண்டும் தன் தவச்சாலைக்கு திரும்பி வந்தார். அப்போது தேவயானி இளநங்கை என்றாகிவிட்டிருந்தாள். அவளை அவர் விழிகள் அடையாளம் காணவில்லை. தன் மாணவர்களையே அவர் அறிந்து கொள்ளவில்லை. மீண்டும் தவக்குடிலில் அமைந்து மெல்ல மெல்ல அக்கனவிலிருந்து மீண்டு எழுந்து வந்தார். ஆம், இது போர், நான் வென்றாக வேண்டும் என்று சுதமரிடம் சொன்னார். நான் அசுரர்களின் ஆசிரியன், அவர்கள் வென்றாக வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அந்நுண்மை அருளப்பட்டுள்ளது என்றார். விண்ணிலும் மண்ணிலும் என அசுரரும் தேவரும் படை பொருத அவர் மெல்ல குளிர்ந்து தன்னிலை மீண்டார். வென்றுவிட்டோம் என்னும் உணர்வே அவரை மீண்டும் இனியவராக ஆக்கியது. மலர்களின் பெயர்கள் நினைவுக்கு வந்தன. முற்றத்து மான்கள் அவரை கண்டு மிரளாதாயின. சிட்டுக்குருவிகள் அவரை அணுகி வந்து குரல் எழுப்ப தொடங்கின. ஆண்டுக்கொருமுறை நிகழும் சடங்குக்கு என ஏழெண்ணையரின் ஆலயத்தில் பலியும் கொடையும் அளிப்பதற்கென்று சுக்கிரரும் அவர் மாணவரும் சென்றனர். அத்தவச்சாலையின் முனிவரும் துணைவியரும் இளமைந்தரும் தனி நிறையென அங்கே சென்றனர். காட்டில் உலவி கொண்டிருக்கையில் அவர்கள் செல்வதைக் கண்டு ஆர்வம் கொண்ட தேவயானி 3 வேங்கைகள் விழிகளில் கூர்மையும் நடையில் அலுப்பும் தெரிய தொடர்ந்து வர தானும் அவர்களுடன் சென்றாள். காலகம் என்னும் கரிய சுனையின் கரையில் அமைந்த பேரால மரத்தின் விழுதுகளுக்குள் நிறுவப்பட்டிருந்தது 7 அன்னையர் ஆலயம். நீளமான பீடத்தில் திசைகளை முகமாக கொண்ட பிராமி, ஏறுமையில் அமர்ந்த கௌமாரி, உழவார முகம் கொண்ட வராகி, பிறை சூடிய மகேஸ்வரி, தாமரை மேல் அமர்ந்த வைஷ்ணவி, தலைமாலை அணிந்த சாமுண்டி, மின்படை கொண்ட சச்சி என அமர்ந்திருந்த அன்னையர் 7வருக்கும் செம்பட்டு அணிவித்து செம்மலர் மாலை சூட்டி செங்குருதி குழைத்த அன்னத்தை படைத்து வணங்கினர் முனிவர். அன்னையருக்கு பூசைகளை அளித்த முது பூசகர் தன் சிறு முழவில் விரலோட்டி அவர்களின் தொல்புகழ் பாடியபடி சலங்கை கட்டிய கால்களை முன்னும் பின்னும் எடுத்து வைத்து சுழன்றாடினார். உருண்ட தலைமேல் எழுந்த சிறு செவிகள் மடிந்தசைய வேங்கைகள் இருபுறமும் அமர்ந்திருக்க நடுவே கைகளை கட்டியபடி தோளில் சரிந்த நீள் குழலுடன் நிமிர்ந்த தலையுடன் தேவயானி அப்பூசனையை நோக்கி நின்றாள். பூசகர் சொல் பற்றி கொள்ள வெறியாட்டு கொண்டு வேல் சுழற்றி காற்றில் பாய்ந்து சுழன்று அமைந்தெழுந்து பெருங்குரல் எடுத்து மலை முழங்க ஓலமிட்ட வேலன் தன் நீள்கோலை அவளை நோக்கி நீட்டியபடி உடல் கீறி எழுந்தது போன்ற கொடுங்குரலில் கூவினான். 7 அன்னையரின் மகள் இந்திராணி, இதோ அன்னை எழுந்திருக்கிறாள். எழுக அன்னை,
பெருவஞ்சம் கொண்டவள், பெருஞ்சின திருவுரு, எழுக அன்னை, குருதிகொள் கொற்றவை எழுக, எரிதழல் முடிசூடியவள், எளியோர் தலைகளுக்கு மேல் நடந்தகளும் கொடும் கழலால், அவள் நெற்றிக்கென எழுக பாரத வருஷத்தின் உச்சியில் ஒரு மணிமுடி, பாரத வருஷத்தின் நெஞ்சின் மேல் ஓர் அரியணை அமைக அவளுக்கு. ஆம், அவ்வாறே ஆகுக. துள்ளிச் சுழன்று சொல் சிதற விழுந்து கை கால் உதைத்து மெல்ல உடல் அவிந்தான் வேலன். அவன் மேல் குளிர் நீரை தெளித்து மலரால் அடித்து எழுப்பி அமர வைத்து தேனும் பாலும் கலந்து இந்நீரை ஊட்டினர். சிவந்த கண்கள் கலங்கி மேலே சென்று செருகி மறைய, கை கால்கள் தளர, வாயோரம் நுரை கொப்புளங்கள் உடைய. ஆம் ஆம் என்று அவன் முனகினான். அப்போதுதான் சுக்கிரர் தன் மகளை முழுதுற கண்டார். அவள் மேல் பந்தங்களின் செவ்வொளி அலையடித்து கொண்டிருந்தது. குழல் காற்றில் தழலென எழுந்து பறந்தது. இரு புறமும் தழலாலானவை போல் இருந்தன வேங்கைகள். அவர் மெய்ப்பு கொண்ட உடலுடன், இவள் மண்ணிகழ்ந்த தேவி, வென்றெழும் தெய்வம் இவள் என சொல்லிக் கொண்டார். மெய்ப்பு கொள்ளும் உடலுடன் இவள் என் மகள் என்ற சொல்லை சென்றடைந்தார். அதன் பின் அவள் அவர் உள்ளத்தில் தெய்வத்திற்கு நிகரான இடத்தை அடைந்தாள். பெருமழைக்கு முந்தைய இளங்குளிர்காற்றுத்தான் ஜெயந்தி. அதை நான் உணர பிந்திவிட்டேன் என்று சத்வரிடம் அவர் சொன்னார். இவள் எவர் என நான் அறியேன். ஆனால் இவளுக்கு தந்தை என்றிருப்பதனாலேயே என் பிறப்பு முழுமை கொள்கிறது. இருண்ட நீரடியில் கிடக்கும் வைரத்தின் ஒளித்துளி என சத்வரின் உள்ளாழத்தில் ஒரு புன்னகை எழுந்தது. நான் தந்தையரை பார்க்க தொடங்கி நெடுநாள் ஆகிறது சுக்கிரரே என அவர் சொல்லில்லாமல் எண்ணிக்கொண்டார். துணைவியை இழந்தவர்கள் மகளை தலைமேல் வைப்பதுண்டு. அது மனைவியின் இடம் மட்டும் அல்ல, மனைவியை மறக்கும் வழி, இழந்ததை 1க்கு 3 மீட்கும் சூழ்ச்சி. மனைவியை மறந்ததன் குற்ற உணர்ச்சியை கொண்டு அதை வளர்க்கிறார்கள். உதிரிலைகள் உரமாகி தளிரிலை தழைப்பது போல இயற்கையின் நெறி அது. ஆம், தெய்வங்களுக்கு முன்னரே ஊர்திகள் பிறந்து விடுகின்றன என்றார் சத்வர். நன்று சொன்னீர், நன்று சொன்னீர் சத்வரே என அவர் தோளை தழுவிக்கொண்டார் சுக்கிரர். சுக்கிரரின் குருநிலைக்கு அருகில் ஓடிய பிரவாகினி என்னும் சிற்றோடையில் இறங்கி நீராடி 3 வெண்ணிற அல்லி மலர்களை கொடியுடன் கொய்து கையில் எடுத்தபடி, ஈரம் சொட்டும் ஆடையும் நீர் துளிகள் ஒளிர்ந்து தயங்கிய பொன்னிற தோள்களுமாக கசன் நடந்து வந்து குடில் தொகையின் முகப்பை அடைந்தான். அங்கு மல்லாந்தும் ஒரு கழித்தும் விழி சுருக்கி மூடி முகவாய் மயிர் அவ்வப்போது சிலிர்க்க, தோளும் பிடரியும் விதிர்த்து சிற்றுயிர்களை விரட்ட, சிற்றிலை செவிகள் குவிந்தும் விலகியும் ஒலி கூற இளவையில் ஆடிப்படுத்திருந்த 3 வேங்கைகளில் ஒன்று தொலைவிலேயே அவன் மனத்தை அறிந்தது. செவி கோட்டி ஒலி கூர்ந்து மெல்ல உருமியபடி எழுந்து மூக்கை நீட்டிக்கொண்டு மென்கால் எடுத்து வைத்து பதுங்கி முன்னால் சென்றது. தலையை அசைத்து சொடுக்கொலி எழுப்பியபடி பிற 2 வேங்கைகளும் திரும்பி அதை நோக்கின. ஒன்று முன்கால் தூக்கி வைத்து எழுந்தமர்ந்து செந்நிற வாய்க்குள் வெண் பற்கள் தெரிய, நாக்கு உள் வளைந்து அசைய, கூட்டு வாயிட்டு உடல் நெடுக்கி சோம்பல் முறித்தது. முன்னால் சென்ற வேங்கை உருமலில் கார்வை ஏற, கால்களை நீட்டி உடலை நிலத்துடன் பதிய வைத்து பாய்வதற்கான நிலை கொண்டது. படுத்திருந்த வேங்கைகளில் ஒன்று வாலை சொடுக்கி நீட்டியபடி எழுந்து மெல்லடி வைத்து அதன் பின்னால் வந்து நின்றது. 3ஆம் வேங்கை ஆர்வமற்றது போல் மல்லாந்து 4 கால்களையும் காற்றில் உதைத்து முதுகை நீட்டி வாலை சுழற்றிய பின் மறுபக்கமாக புரண்டது. காட்டை பகுத்து வந்த இடைவழிகளின் ஊடாக சீரான நடையுடன் வந்த கசன் 2 வேங்கைகளையும் தொலைவிலேயே கண்டான். ஆயினும் புன்னகை மாறா முகத்துடன் அவன் அவற்றை நோக்கி வந்தான். அணுகலாகாதெனும் எச்சரிக்கையை உருமியது முதல் வேங்கை. 2வது வேங்கை அதை தோளுரசி கடந்து வழிமேல் சென்று நின்று மேலும் உரத்த குரலில் எச்சரித்தது. நடையின் விரைவு மாறாமல் அதை நோக்கியே கசன் வந்தான். வேங்கை அஞ்சுவது போல் பின்கால் எடுத்து வைத்து வால் தரை புழுதியில் புரள உடல் பதுங்க அமர்ந்தது. பின்னர் முன்கால்களை மடித்து மண்ணுடன் நன்றாக ஒட்டி கொண்டு காதுகளை அசைத்தபடி மூக்கை சுளித்து வாய் திறந்து கோரை பற்களை காட்டி ஓசையின்றி உருமியது. 2 வேங்கைகளும் சேர்ந்து எழுப்பிய ஆழ்ந்த ஒலியில் குடிலுக்குள்ளிருந்து இளமுனிவர் ஒருவர் எட்டி பார்த்து, என்ன அங்கே ஓசை என்று கேட்டார். கசன் அணுகுவதை அவர் பார்க்கவில்லை. வழக்கமாக தவக்குடிலுக்கு வரும் இரவலரும் பாணரும் சூதரும் அயல் முனிவரும்
வேங்கைகளை கண்டதுமே அப்பால் நின்று அங்கு தொங்கும் கயிறொன்றை பற்றி இழுப்பது வழக்கம். குடில் முற்றத்தில் வளர்ந்த காட்டிலந்தை மரத்தின் கிளையில் தொங்கியிருந்த வெண்கல மணிகள் ஒலிக்கத் தொடங்கும். முனிவர் எவரேனும் இறங்கி வந்து ஆணையிட்டால் வேங்கைகள் குரல் தாழ்த்தி காற்றுப்பட்ட நாணல் பரப்பின உடலில் மென்மயிர் தோல் அலைப்பாய எழுந்து உருமியபடி திரும்பிச் சென்று தங்களிடத்தில் படுத்து கொள்ளும். அயலவன் உள்ளே நுழைந்து தங்கள் முன்னிருந்து அகல்வது வரை அவற்றின் விழிகள் பளிங்குருளைகளின் ஒளியுடன் அவர்களை நோக்கி நிலைத்திருக்கும். கசன் அந்த மணியை பார்த்தான். எனினும் அவன் நடை விரைவழியவில்லை. அதை கடந்து குடில் முற்றத்தை அவன் அணுகிய போது முற்றத்தில் படுத்திருந்த மூன்றாவது வேங்கை துள்ளி எழுந்து கால்கள் மண்ணை பற்றி உந்த அங்கிருந்தே ஓடி பிற இரு வேங்கைகளையும் கடந்து தாவி அவன் மேல் பாய்ந்தது. காற்றில் திரும்பும் இலைத்தளிர் போல எளிதாக அதை ஒழிந்து அவ்விரைவிலேயே அதன் முன்கால்களை பற்றி தன் தலைக்கு மேல் சுழற்றி தரையிலிட்டு அதன் கழுத்தில் தன் வலது முழங்காலால் ஊன்றி அழுத்தி இரு முன்னங்கால்களுக்கு நடுவே இருந்த நரம்பு முடிச்சொன்றை இடக்கையின் பெருவிரலாலும் சுட்டு விரலாலும் அழுத்தினான் கசன். கால்கள் செயலிழந்து உடல் நடுங்கிய வேங்கை மெல்லிய கேவல் ஒலியுடன் அங்கே கிடந்து நெளிந்தது. மேலே தூக்கிய அதன் 4 கால்களும் வலிப்பு கொண்டவை போல இழுபட்டன. நீண்ட வால் மண்ணில் புரண்டது. அஞ்சிய பிற இரு வேங்கைகளும் கால்களை இழுத்து பின்வாங்கி முற்றத்திற்கு சென்று நின்று பெரும் குரல் எடுத்து தேவயானியை அழைத்தன. அவற்றின் ஓசை கேட்டு தன் குடிலுக்குள் ஆடை அணிந்து கொண்டிருந்த தேவயானி மடித்த பட்டு சேலையின் பட்டை கொசுவத்தை வயிற்றை ஏக்கி இடைக்குள் செருகிவிட்டு மறுமுனையை இடை சுற்றி எடுத்து முளைக்கச்சின் மேல் இட்டு தோளில் அழுத்தியபடி வாயிலினூடாக எட்டி பார்த்தாள். அதே கணம் இரண்டாவது வேங்கை வலது முன்காலால் தரையை அரைந்து உருமியபடி எழுந்து கசனை நோக்கி பாய்ந்தது. அவன் முதல் வேங்கையை விட்டு எழுந்து காற்றில் மல்லாந்து வந்த அதன் நெஞ்சை இடக்கையால் அறைந்து தரையில் வீழ்த்தி அதன் அடிவயிற்றில் தன் இடது முழங்காலை ஊன்றி இரு முன்னங்கால்களுக்கு நடுவே அமைந்த நரம்பு முடிச்சை இடக்கை விரல்களால் அள்ளிப்பிடியை பற்றி அழுத்தி மண்ணுடன் சேர்த்து கொண்டான். அக்காட்சியைக் கண்டு கையில் சேலை நுனியுடன் அவள் திகைத்து செயலற்று நின்றாள். இரு முன்னங்கால்களும் காற்றில் தாவி ஓடுவது போல் அசைய வாய் திறந்து நாக்கு மடிந்து வெளியே சரிந்து தொங்கி கிடக்க ஏங்கி அழுதது வேங்கை. முற்றத்தில் நின்ற அதன் உடன் பிறந்தான் பாய்ந்து தேவயானியின் குடிலுக்குள் நுழைந்து அவளுக்கு பின்னால் சென்று அரை இருட்டில் ஒளிந்தது. அறைக்குள் தத்தளித்த பின் குடில் மூலையில் தன் பின்னுடலை நன்கு ஒடுக்கி கொண்டு முன் வலக்காலை மெல்ல தூக்கி வைத்தபடி கேவி அழத் தொடங்கியது. மேலாடை நுனியை சுற்றி இடுப்பில் செருகியபடி வெளியே ஓடி வந்த தேவயானி ஒற்றை கையால் இரு வேங்கைகளையும் வீழ்த்திய பின் வலக்கையில் ஏந்திய 3 வெண் அல்லி மலர்களுடன் முற்றத்திற்கு வந்து நின்ற பேரழகனை கண்டு நடை தளர்ந்தாள். இரு கைகளும் ஒன்றுடன் ஒன்று விரல் கோத்து நெஞ்சக்குவடுகளின் நடுவே அமைய யார் என்று அவள் கேட்டாள். அவ்வொளி நாவில் எழாமையை உணர்ந்து மீண்டும் யார் என்றாள். அவ்வொலியையும் அவள் கேட்கவில்லை. 3ஆம் முறை வயிற்றிலிருந்து காற்றை திரட்டி அவள் யார் என்று கேட்டது மிகையாக எழுந்தது. அவன் புன்னகையுடன் பிரகஸ்பதியின் மைந்தனாகிய நான் கசன். என் தந்தையின் முதல் மாணவராகிய சுக்கிரரை பார்க்க வந்தேன். அவருடைய மாணவராக அமைய விழைகிறேன் என்றான். முதற்கணம் எழுந்த முற்றிலும் நிலையழிதலை அவனுடைய சொற்களின் ஊடாக கடந்த தேவயானி சீற்றம் கொண்டு குடிலின் கல்படிகளில் இறங்கி அவனை நோக்கி வந்து, இது அசுரர்களின் முதலாசிரியரின் குருநிலை. எந்த துணிவில் இதற்குள் அத்துமீறினீர்? இவை நான் வளர்க்கும் வேங்கைகள், என் உடன் பிறந்தவை. இவற்றின் மேல் எப்படி உமது கைப்படலாம்? இதன் பொருட்டு உம்மை தண்டிப்பேன். கசன் புன்னகைத்து திரும்பி வேங்கைகளை நோக்கி, இன்னும் சற்று நேரத்தில் அவை எழுந்துவிடும். அவற்றின் கை கால்களை செயலிழக்கச் செய்யும் சிறிய நரம்பு அழுத்தத்தையே அளித்தேன். அவற்றுக்கு தீங்கு ஏதும் விளைவிக்கவில்லை என்றான். அவள் மேலும் சினத்துடன், தீங்கு விளைவித்தீரா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டியவள் நான். என் முன் இப்படி தருக்கி நின்று பேச எவரையும் விட்டதில்லை. அவன் அதே மாறா புன்னகையுடன், பொறுத்தருள்க முனிவர் மகளே, எவரிடமும் ஒப்புதல் வாங்கி பேசும் வழக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னான். தன்னை அறியாமல் குரல் மாற, நான் முனிவர் மகள் என்று யார் சொன்னது என்று அவள் கேட்டாள். சுக்கிரரின் குருநிலைக்குள் இப்படி குரல் எடுத்து பேச பிரிதவரும் துணிய மாட்டார்கள். சுக்கிரரின் மகள் பேரழகி என்றும்
பேரரசியருக்குரிய ஓங்கு குரல் கொண்டவள் என்றும் அங்காடிகளிலேயே பாணர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் சொன்னான். தன் அழுகை பற்றி அவன் சொன்னதும் மீண்டும் ஓராக அதிர்வுக்குள்ளாகி அவள் இழந்தாள். அதற்குள் அப்பால் இருந்த மாணவர் குடில்களில் இருந்து வந்த கிருதரும் சுஃப்ரரும், யார் நீர், எங்கு வந்தீர் என்று கசனிடம் கேட்டனர். அவன் தன் கொடி வழியும் குருமுறையும் கொண்ட செய்யுளை உரைத்து தலை வணங்கினான். அவர்களும் தங்கள் நெறி கொண்ட செய்யுளை உரைத்து தலை வணங்கி அவனை வரவேற்று அழைத்து சென்றனர். அவன் நோக்கு விலக்கி அவர்களுடன் சொல்லாடத் தொடங்கியதுமே எடையொன்றை மெல்ல இறக்கியவள் போல தேவயானி உடல் தளர்ந்தாள். அவன் அகன்றதும் தான் முற்றிலும் விடுதலை கொண்டாள். தன்னிலை எழுவி தானே கண்டதால் எழுந்த சீற்றமே அது என்றும் அம்மிகைச் சீற்றம் தன்னை மேலும் நிலையழிந்தவளாகவே காட்டியதென்றும் உணர்ந்தாள். அவன் நோக்கும்போது ஏன் சினம் தன்னுள் எழுந்ததென்றும் அவன் விழி திரும்பியதும் அது முற்றும் தணிந்து ஏக்கமின்றி எப்படி மாறியதென்றும் வியந்து கொண்டாள். பின்னர் குனிந்து தன் ஆடையையும் இடையணியையும் சரி பார்த்தாள். தோளில் மடித்திட்ட மேலாடையின் நெளிகள் சரியாக அமைந்திருக்கின்றனவா என்று நோக்கி அவை குலைந்திருக்க கண்டு விரலால் நீவி சீரமைத்தாள். அதன் பின்னரே அவன் நெடுந்தொலைவுக்கு சென்று விட்டதை எண்ணி தனக்குள் புன்னகைத்தாள். இரு வேங்கைகளும் எழுந்து உடலை உலுப்பியபடி அவளை நோக்கி வந்தன. முதல் வேங்கை தன் காதுகளுக்குள் ஏதோ புகுந்து விட்டது போல தலையை குலைத்த பின் காலால் காதை தட்டி கொண்டது. இரண்டாவதாக வந்த வேங்கை கால்களை நீட்டி வைத்து முதுகை வளைத்து நிலத்தில் வயிறுபட முதுகை சொடுக்கெடுத்து சிறு உடுக்குலையுடன் உடலை உதறி கொண்டு அணைந்தது. முதலில் வந்த வேங்கை செல்லமாக உருமியபடி அவளை அணுகி வாளை விடைத்து தூக்கி கொண்டு அவள் கால்களில் தன் விலாவை தேய்த்தபடி நீவி சென்றது. திரும்பி மீண்டும் விலாவை தேய்த்தபடி சுழன்றது. இரு கால்களையும் அவள் இடைமேல் வைத்து எழுந்து அவள் முகத்தை பார்த்து உருமியது. அவள் அதன் காதுகளுக்கு நடுவே தன் கையை வைத்து வருடியபடி அவன் சென்று மறைந்த பாதையை பார்த்து கொண்டிருந்தாள். இரண்டாவது சிறுத்தை நெருங்கி வந்து அவள் உடலை உரசி செல்ல அதன் தலையை தட்டி, ஆடையை கலைக்கிறாயா மூடா என்றாள். இரு வேங்கைகளையும் தலையை தட்டி முற்றத்திலேயே விளையாடும்படி சொல்லிவிட்டு தன் குடிலுக்குள் சென்றாள். அவளை கண்டதும் அங்கிருந்த வேங்கை காலை தூக்கி கொண்டு முனகி அழுது முகத்தை சுவர் நோக்கி திருப்பி கொண்டது. அவள் அருகே சென்று அதன் காதை பற்றி இழுத்து, வெளியே செல் கோழையே என்றாள். மாட்டேன் என்று அது உடல் குறுக்கி தன்னை இழுத்து கொண்டு உள்ளேயே அமர முயன்றது. அவள் அதன் காதுகளை பிடித்து இழுத்த போது தயங்கியபடி எழுந்து மெதுவாக நடந்து வெளியே எட்டி பார்த்து தன் உடன் பிறந்தார் அங்கே இயல்பாக நிற்பதைக் கண்டதும் உருமியபடி வெளியே பாய்ந்து முற்றத்தை அடைந்து அவை இரண்டையும் அணுகி உடலை உரசிக்கொண்டு வாளை தூக்கியபடி உருமிச் சுழன்றது. மண்ணில் படுத்து 4 கால்களையும் அகற்றி தன் அடிவயிற்றை காட்டியது. மூத்த வேங்கை அதன் அடிவயிற்றில் தன் முகத்தை வைத்து உரசி அதை தேற்றியது. ஒன்றை ஒன்று உடலை உரசியும் முகத்தால் வருடியும் பொய்க்கடி கடித்தும் தேற்றி கொண்டன. மெல்ல அதுவே விளையாட்டென்று ஆகி பாய்ந்து விலகியும் பின்னால் சென்று கவ்வியும் கைகளில் பொய்யாக அரைந்தும் தழுவியபடி மண்ணில் விழுந்து புரண்டெழுந்தும் அவை விளையாடத் தொடங்கின. தன் குடிலின் வாயிலில் அமர்ந்தபடி அவை விளையாடுவதை அவள் நோக்கி கொண்டிருந்தாள். மாமலர் 52வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.